ஹலோ கைஸ், நான் அஸ்வின் அண்ட் இது கட்டுறது கையளவு. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் என்னன்னா, எப்படி ஓட்டு போடுறது? என்னடா இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அவங்கள ஏன் சூஸ் பண்ணீங்க? யோசிங்க, வந்துடுறேன். ஓட்டு யாருக்கு போடுறீங்க அண்ட் ஏன் அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் உங்களுக்கு கிடைச்சா சரி, அது இருக்கட்டும். ஓட்டு போடுறது ஒவ்வொரு குடிமகனோட குடியுரிமை. அப்ப ஓட்டு போட்டா மட்டும் போதுமா? ஆமா, ஏன் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க? இந்திய குடிமகன் எல்லாருக்குமே அவங்களுக்காக வேலை செய்ய போறது யாரு அப்படின்னு சூஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஓட்டு. ஸோ நம்ம எல்லாருமே ஓட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்மள நிறைய பேர் யாரை சூஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க தான் நம்மளுக்காக வேலை பார்க்க போறாங்க. ஆமா, கரெக்டா தான் கேட்டுச்சு. நம்ம சூஸ் பண்றது நம்மளோட தலைவரையோ வேற யாரையோ கிடையாது, நம்மளுக்காக வேலை செய்யற ஒரு ஆள், நம்மள ஒரு ஆள். நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட போய் எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வை கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை தான் இந்த வேலை. அதுக்கான ஒரு ஆளை தான் நம்ம இந்த எலெக்ஷன் மூலமா நம்ம சூஸ் பண்றோம். இது எவ்வளவு பெரிய அண்ட் முக்கியமான ஒரு வேலை. இந்த வேலையை நம்ம சும்மா அப்படியே யாருக்காச்சும் கொடுத்துட முடியுமா? இந்த சும்மா அவங்க இருக்கட்டும், இந்த இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சும்மா நம்ம பண்ணிட முடியாதுல்ல. யோசிக்கணும். அண்ட் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க யார் நின்னா எனக்கு என்ன, நான் நோட்டா தான்ப்பா அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுத்துறவங்க நோட்டானா என்ன, அதனால என்ன யூஸ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நோட்டானால ஃப்ராங்கா சொல்ல போனா பெரிய யூஸ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் திங், அந்த நோட்டாங்கிறது உங்களோட ஓட் கவுண்ட் ஆகுது. ஸோ அந்த ஓட் வேற யாருக்கும் போகாம நீங்களே போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நோட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் அந்த நோட்டா மெஜாரிட்டி வந்தாதான் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது இப்ப நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ நோட்டாக்கு ஏன் போடுறீங்க? அண்ட் நோட்டோட ரியல் மீனிங் என்னன்னு தெரியுமா? நன் ஆஃப் தி அபோவ், மேல இருக்க யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நீங்க அப்படியே போய் சொல்லிட முடியாதுல்ல. அந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, உங்க ஊர்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க, அவங்கள பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ஸோ யார் நிக்கிறாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு தகுதி இல்லை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ அவங்கள பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சாதானே நம்ம அதை பத்தியே சொல்ல முடியும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்ம சாதாரணமா ஒரு ஃபோன் வாங்குறோம். அப்ப நம்ம என்னென்னலாம் பாக்குறோம், அந்த போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஃபீல் எப்படி இருக்கு, ஸ்பீட் நல்லா இருக்கா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணி தானே நம்ம வாங்குறோம். அண்ட் வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் எடுத்து அதுல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை அப்படியே வாங்குறது இல்ல. அந்த போனை இன்னும் 2-3 போனோட கம்பேர் பண்ணி அதுல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணி அந்த பெஸ்ட் போனை தான் நம்ம வாங்குறோம். நம்ம கையில வச்சிருக்க போனுக்கே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்னா நம்ம வாழ்ற நாட்டுக்கு நம்ம எவ்வளவு யோசிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், சேம் நம்ம அந்த ஃபோன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். சில ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் யூடியூப்ல இதெல்லாம் ஆட் வரும். அண்ட் நம்ம கடைக்கு போய் அது வாங்க போகும்போது ஆட் இருக்க ஃபோன்ஸும் இருக்கும், ஆட் இல்லாத ஃபோன்ஸும் இருக்கும். ஸோ அந்த பெருசாக ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காத ஃபோன்ஸும் அங்கே இருக்கும். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஃபோன் தான் நம்ம வாங்குவோம். இல்லை நீங்கள் இது ஆட்ல காமிச்சிருக்கான் ஸோ அதான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஆடை பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்குவீங்களா? கண்டிப்பாக எது பெஸ்ட் ஆஃபருங்கிறத கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி தான் இங்க எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் கண்டஸ்டன்ஸ், சுயேட்சை வேட்பாளர்கள், அவங்க பெருசா செலவு பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அவங்களை செலக்ட் பண்ணலாம். சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கதே கூட நல்ல ரீச் இருக்கலாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாத கூட இருக்கு. ஸோ உங்க ஊர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் எனி அதர் திங் நீங்க போயிடாம கேரி ஆயிராம நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்லது, உங்க ஊருக்கு எது நல்லது அப்படிங்கறத நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான். நீங்க கேட்கலாம், போன்ஸ் எல்லாம் ஈஸியா கூகுள் பண்ணாலே அதோட ஸ்பெசிபிகேஷன்லாம் வந்துடும், நம்ம ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எலெக்ஷன் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நம்ம எங்க போய் சர்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ஏற்பாடா கவர்மெண்ட்டே ரெடி பண்ணியிருக்காங்க. eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் நீங்க போனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட நிறைய டீடைல்ஸ் அதுல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அஃபிடவிட் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கான டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன அப்புறம் நீங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களோட தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அண்ட் எத்தனை பேரோட ரிஜெக்ட் ஆயிருக்கு, எத்தனை பேரோட அக்செப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அப்படியே வந்துடும். யார் யார் நிக்கிறா, அவங்க பேர் என்ன, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன பார்ட்டி ஒரு இண்டிவிஜுவலா நிக்கிறாங்களா இது எல்லாமே காமிச்சிட்டு இங்க சைட்ல வியூ மோர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதுல அந்த பதிவு பத்திரிகையை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பதிவு பத்திரிகையில பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும், சொத்து எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும், அண்ட் என்ன வேலை பாக்குறாங்க, அவங்க மேல இருக்க கேசஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டீடைல்ஸும் அதுல இருக்கும்.
ஸோ உங்களோட தொகுதி எடுத்து அந்த யார் யாரெல்லாம் நிக்கிறா, யார் தகுதியானவங்க அப்படிங்கறத பார்த்து அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஓட்டு போடுறது மட்டும் நம்மளோட கடமை இல்ல, கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கிறதும் நம்மளோட கடமை தான்.